சாத்தான்குளம் வழக்கில் 9 பேருக்கு தூக்கு தண்டனை. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் கொலை வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தந்தை மகன் கொலை வழக்கில் தொடர்புடைய 9 காவலர்களுக்கும் தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் கொலை வழக்கு தந்தை மகன் கொலை வழக்கில் தொடர்புடைய 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் வழக்கில் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை. தந்தை மகன் கொலை வழக்கில் தொடர்புடைய 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் மதிவாணன் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மதிவாணன், தகவல்கள் என்ன? வணக்கம் பாரத். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு குற்ற வழக்கு என்று இந்த வழக்கை பார்க்கப்படுகிறது. தந்தை மகன் இருவரையுமே நீதிமன்ற மன்னிக்கவும் காவல் நிலையத்திற்கு விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று இரவு முழுவதும் கொடூரமாக லத்தி போன்ற உள்ளிட்ட பல்வேறு இரும்பு ஆயுதங்களால் துடிதுடிக்க தாக்கி இருக்கின்றனர். இதனை அடுத்துத்தான் இருவரும் அலறல் சத்தம் என்பது கேட்டிருக்கிறது. இதெல்லாம் விசாரணையின் பொழுது, அதாவது நீதிமன்ற வழக்காடு பொழுது அப்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வலிக்கிறது விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிற பொழுதும் கூட அந்த காவல்துறையினர் அனைவரும் அந்த இருவரையும் அளவுக்கு அதிகமான துன்புறுத்தல் செய்திருக்கின்றனர். பின்பு இருவரும் காவல் நிலையத்திலேயே தனது இன்னுயிரை நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். இருவரும் இறந்து விட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது கிடைத்திருக்கிறது. துடித்துடித்து இறந்து போன 2 உயிர்கள், அதே போல ஒரே குடும்பத்தில் இருவரை இழந்திருக்கிற அவருடைய மனைவி மற்றும் தங்கை இருவரும் துடித்துடித்து போயிருக்கிறார்கள். இந்த தண்டனை, அதாவது 9 பேரும் குற்றவாளிகள் தான் என்று சொல்லியிருந்த பொழுதும் கூட அன்றைய பொழுது செய்தியாளர்களை சந்தித்த தாய் மற்றும் மகள் இருவரும் நாங்கள் அவ்வளவு துன்பத்தில் இருக்கிறோம், அன்பை இழந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் வழக்கறிஞர்களிடையே ஒரு மிகப்பெரிய கலகத்தை அவருடைய வார்த்தைகள் ஏற்படுத்தி இருந்தது. இன்றைய பொழுது அவற்றிற்கு ஒரு பதிலாகத்தான் இந்த 9 பேருக்கும் தூக்கு தண்டனை என்ற ஒரு அரிய தீர்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது. தமிழக வரலாற்றில் இது நிச்சயமாக ஒரு முக்கிய தீர்ப்பாக நாம் பார்க்கப்படுகிறது. இதுவரை தூக்கு தண்டனை என்பது வழங்கி இருக்கிற பட்சத்திலும் கூட ஒருவருக்கு என்று அறிவித்திருக்கிறார்கள், இருவருக்கு கூட என்று அறிவித்திருப்பதாக வழக்கறிஞர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடைய, அதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்ற காவலர்களுக்கு 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கி இருப்பது இதுவே வரலாற்றில் முதல் முறை என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நீதிபதி அவர்கள் இந்த வழக்கினை பற்றி பேசுகிற பொழுது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய கொடூரமானது, அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள், மனிதாபிமானமற்றது, மனித நாகரிகமற்றது என்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். மனிதாபம் என்பது மனசே இல்லாத மனிதர்கள், நாகரிகமற்றது என்பது தமிழருடைய நாகரிகத்திற்கு இவருடைய செயல்கள் என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மரண தண்டனை வழங்குவதை விட வேற வழி இல்லை என உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் என்பது போல் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல மாநில அரசானதும் உச்சபட்ச தண்டனை எதுவோ அதை தாங்கள் வழங்கலாம் என்ற தங்களது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தும் அதே உச்சபட்ச தண்டனையை வழங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் இருதரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதங்கள், அதே போல காவல்துறையினருடைய அவர்களுடைய அந்த வாதங்கள் அனைத்தையும் கேட்டறிந்த நீதிபதி தான் என்று 9 பேருக்கும் தூக்கு தண்டனை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேரும் குற்றங்கள் செய்ததில் யாருக்கும் யார், அதாவது சிறிய தவறு செய்யாதவர்களாக அல்ல, பெரிய பெரிய தவறுகள் தான் செய்திருக்கிறார்கள். 9 பேரும் அறிந்துதான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள். அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக பாதுகாப்போடு செயல்பட வேண்டும் என்றவும், அதே போல மிக சாதாரண மனிதர்கள் என்று சொன்னால் கூட இந்த தண்டனையை குறைப்பதற்கு நாம் ஆலோசிக்கலாம். ஆனால் தவறு செய்தவர்கள் யார்? காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள். அவர்கள் நல்லது கெட்டது அனைத்தையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதையும் மீறி இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று வாதாடுகிற பொழுது கூட, அவர் தீர்ப்பை வாசிக்கிற பொழுது கூட சொன்னார். இதனை அடுத்துத்தான் 9 பேருக்கும் அந்த தூக்கு தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர்கள் அவருக்காக, அந்த இருவருக்காக வாதாடிய வழக்கறிஞர்கள் நிச்சயமாக இது வெற்றியாக பார்க்கப்படுகிறதாகவும் நம்மிடம் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல அந்த துடித்து போன இருவருடைய உறவினர்களாக சொல்லக்கூடிய மனைவி மற்றும் அந்த மகள் தங்கை என்ற இரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சார்பிலும் உச்சபட்ச தண்டனையை கொடுங்கள் தான் என்று சொல்லியிருந்தார்கள். தண்டனை 9 பேரும் குற்றவாளிகள் என்ற சொன்ன அந்த நாளிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய அன்பை இழந்திருக்கிறோம், எங்களுடைய உறவை இழந்திருக்கிறோம், பொருளாதாரத்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம்
அதற்கு அடுத்தபடிதான். ஆனால் ஒரு மிகப்பெரிய அன்பை இழந்திருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் இருவரும் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று எல்லாம் கண் கலங்கியபடி சொல்லி இருக்கிறார். அதே போல அவருடைய மனைவியும் மிகுந்த மன உளைச்சலில் தற்சமயம் வயது கடந்திருக்கிற காலத்தினால் மெதுவாக நடந்து வந்தால் அந்த குற்றவாளிகள் என்று சொல்ல பொழுது அவர் மகிழ்ச்சியில் இருந்தார். தற்சமயம் இந்த தீர்ப்பு என்பது இந்த எப்படி அவர் பார்க்கப்படுகிறார் என்பதையெல்லாம் சில நிமிடங்களில் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுது அவர் சொல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரத், இந்த 9 பேர்களையும் இன்னைக்கு போலீஸ்காரர்கள் ஆஜர்படுத்த போட்ட போது அங்க இருந்த நிலைமை எப்படி இருந்தது, அங்க இருந்தவர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த அந்த நொடி எப்படி இருந்துச்சு தீர்ப்பு வாசிக்கப்பட்ட போது? நிச்சயமாக அதாவது இவர்கள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வருகிற பொழுது தான் ஒரு குற்றவாளிகள் என்பதை உணராதவர்கள் தான் அவர்களுடைய முழு அசைவு என்பது இருக்கும். ஏனென்று சொன்னால் நேரடியாக களத்தில் இருந்து நாம் பணியாற்றுகிற காரணத்தினால் ஒவ்வொரு முறையும் காவல்துறை வாதனத்தில் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்போடு அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள். அவ்வாறு வருகிற பொழுது நாம் ஒரு குற்றம் செய்திருக்கிறோம் என்ற ஒரு பொருட்டோ அல்லது அந்த முதத்தில் ஒரு மிகப்பெரிய வருத்த ரீதியிலோ நாம் பார்க்க முடியும் முந்தையாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தவறுக்கு செய்துவிட்டு இந்த நீதிமன்றத்துக்கு வருகை தருகிறார்கள். ஏன் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று சொன்ன நாளில் கூட அவர்கள் வந்தார்கள். அந்த தீர்ப்பு என்று சொன்ன நாளில் அப்பொழுது கூட முதத்தில் ஒரு பெரிய புன்னகையோடு தான் உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டது. சொன்ன பிறகும் கூட அவர்கள் ஒரு மிகப்பெரிய முதல் அசைவுகளை காட்டிக் கொள்ளவில்லை. மிக சாதாரணமாக வாகனத்தில் ஏறி சென்றார்கள். இன்றைய பொழுது தண்டனை அவர்களுக்கு உண்டு என்கிற பொழுதும் கூட அவர் வந்தார்கள். ஆனால் சற்று முதத்தில் ஒரு விதமான அச்சம், பயம் இவையெல்லாம் இருந்ததை நேரடியாக நான் மட்டுமல்ல அங்கே இருந்த வழக்கறிஞர்கள் அனைவரும் பார்க்க முடிந்தது. அவர்கள் அந்த நீதிமன்ற அறைக்குள் சென்று கூட இன்றுதான் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்ற விவாதத்தை கூட நாம் முன்வைத்து பேசிக் கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றுதான் அவர்களுடைய அந்த தவறை புரிந்திருக்கிறார்கள் என்று நாம் உணர்ந்தோம். அதே சமயம் இன்றைய பொழுது தூக்கு தண்டனை என்று சொல்லுகிற பொழுது அந்த நீதிமன்றத்தில் இருந்த 9 பேரினுடைய முகமும் மிகவும் வாடி இருக்கிறது. அதே போல வெளியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒரு மிக வித்தியாசமான வழக்கு. இந்த வழக்கில் உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான் என்று வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் வினாவி வருகிறார்கள். அதே போல பொதுமக்களை பொறுத்தவரையில் காவல்துறையினர் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் மட்டுமே தவறு செய்தவர்களை தண்டிக்கலாம். ஆனால் தவறு செய்தவர்களுக்கு கூட ஒரு விதமான சட்டத்தின் விதிப்புகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் தான் ஒப்படைக்க வேண்டுமே தவிர இது போன்ற குற்றச்செயல்களில் காவல்துறை செய்வது என்பது மிக வேதனையானது.